Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பாமக தாவேகா அணிக்குள்ளார வருது, சௌமியா அன்புமணி அமைச்சராக போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பரவுது. இந்த தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளால் ஏதேனும் சிக்கலை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா தாவேகா ஆட்சி? அமைச்சர் வெளியே போய் கூப்பிடுறது இல்ல, அங்க உட்கார்ந்து பேசும்போது அவர் அமைச்சர் சீட்ல ஐயா புஷி ஆனந்த் உட்காராம பக்கத்துல சேர்ல வந்து உட்கார்ந்துக்கிறாரு. இவர் போய் சார் நீங்க அமைச்சர் சீட்ல உட்காருங்கன்னு அவர் போய் உட்கார வைக்க வேண்டியது. இந்த நெருக்கம் கூட ஏதேனும் இவருக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கலாமோ? அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் ஒரு மேடையில் ஏத்துனா தான் நமக்கு இந்த திராவிடங்கிறது இனமா இடமா என்ன ஏதுங்கிறது நமக்கு ஒரு தெளிவு பெறும். அவரே என்ன சொல்றாரு, அம்பேத்கர் அவர்கள் பிராமணர்கள் ஆரியர்னு சொன்னீங்கன்னா நாமளும் ஆரியர்கள் தான், பிராமணர்களை திராவிடர்கள்னு சொன்னீங்கன்னா நம்மளும் திராவிடர்கள் தான், எல்லாம் ஒரே இனம்ங்கிறார். ஆனா அண்ணன் திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றாரு, திராவிடருங்கிறது ஆரியதற்கு எதிரான ஒரு இனம்னு, ஆரிய இனம் திராவிட இனம்னு அமைக்கிறார். நீங்க முழுமையாக அண்ணல் அம்பேத்கரை உள்வாங்கிக்கிட்டவர்னு சொல்லும் போது அம்பேத்கரனுடைய வார்த்தைகளுக்கு நேர் எதிராக நீங்க பேசுறீங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னு எனக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட பெரிய நெருடல் இருக்கு. இப்ப இவங்க மகாராஷ்டிரால சரத்பவார் அவர்களுடைய இயக்கம் வந்து இதுக்கு 50% வந்த உடனே அதுக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டும் வருது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து இஷ்யூ பேஸ்டா அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய சப்போர்ட்டும் வருது. ஒரு இண்டிபெண்டன்ட் எம்பி இருக்காரு, அதுவும் வருது. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி நீங்க திமுகவையும் சேர்த்தீங்கன்னா 354 வருது. சரி, இன்னும் ஒரு 6 மட்டும் பத்தல. இதுக்கு மிஷன் 360 பேர் வச்சு பாரதிய ஜனதா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனை பாஸ் பண்றதுக்கு, டீலிமிட்டேஷன் வந்து அவங்க கொண்டு வரதுக்கு. டீலிமிட்டேஷனால தமிழ்நாடு பிரச்சனை இல்லைன்னு இப்ப சப்போர்ட் பண்ணிடுவாங்களா டிஎம்கே? கண்டிப்பா பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு எங்கேயோ ஒன்று ஒரு பவர் கிரிப் வேணும். தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதையோ ஒன்று கிடைச்சு பிடிச்சி மேலே வந்துட முடியாதுன்னு அந்த சூழ்நிலை, அந்த தத்தளிப்புல திமுக இன்னைக்கு இருக்குது. சரி, அவங்களுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட நெருங்கிறதுக்கு அதீதமான வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவங்களுடைய பிரதான எதிர்ப்பு அரசியல் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் சார், அது தோத்து போச்சு. இல்லைங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸ்டேஜில் வந்து திருச்சி சிவா அவர்களை வச்சுட்டு மத்திய அமைச்சர்ல இன்னும் 6 மாசத்துல ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி வரும். 6 மாசத்துல திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துல டெல்லியில அமைச்சர் ஆவார்கள்னு யார் பேசுறா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேச சாதாரண நாள் அவரு அவ்வளோ இதா பேசுறாரு. அதிமுகவை ஒழிச்சிட முடியுமா உங்கனால? அதிமுகவுக்கு பஞ்சாயத்துக்கு போறாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள், இந்த 13 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு ரொம்ப அவங்களுக்கு முக்கியமா இருக்குது. அது இருந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. ஆனாலும் அந்த கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள், சில புதுசா சில உறவுகள்லாம் மலரும் போல காட்சிகள்லாம் தெரியுது. அதனால்தான் திருமாவளவன் கொஞ்சம் குழப்பமாகவும் ஒரு முன்னுக்கு பின் முரணாகவும் பேசுகிறாரா? பாமக தாவேகா அணிக்குள்ளார வருது, சௌமியா அன்புமணி அமைச்சராக போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பரவுது. இந்த தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளால் ஏதேனும் சிக்கலை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா தாவேகா ஆட்சி? இல்லை, அப்படி இருக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியலையே. இன்னும் ஒரு படி மேலே போய் என்னைக்காவது கம்யூனிஸ்டுகள் வந்து நாங்களும் அமைச்சரவைக்குள்ளார சூழ்நிலை வந்தா வருவோன்னு சொல்லி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு வீரபாண்டியன் ஐயா வீரபாண்டியன் பேசுறாரு, அந்த சூழல் வரும், அப்படி வரும்போது நாங்களும் வருவோம், உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி, அந்த சூழல் வருங்கிறார். அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கே வந்து ஆட்சியில் இந்த அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கணுங்கிற அளவுக்கு தாவேகா அரசாங்கத்து மேலே அவ்வளோ ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பார்த்து கம்யூனிஸ்டுகளுக்கு நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு. அப்போ இன்னைக்கு ஐயா ராம்தாஸ் அவர்களை, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எடுத்தீங்கனாலும் அவங்க பல ஆண்டுகளாக அவர்களுடைய கோரிக்கை வந்து சாதிய சென்சஸ் எடுக்கணுங்கிறது தான் அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் யாருமே அவர்களுக்கு செவி கொடுக்கல. ஆனால் இவங்க வந்தோடனே சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வேனே சொல்லிட்டு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வந்து சென்சஸ் அவங்க எடுக்கிறாங்க, சர்வே சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க போகுதுன்னு சொன்னதுலேருந்து அவங்களுடைய
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த அரசியல் பயணத்தில் முக்கியமான கோரிக்கை இதுதான். ம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணுங்கிறது தான் பிரதானமான கோரிக்கை. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுடைய கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களுடைய இதுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, சாமானியனுக்கும் அதிகாரம் சென்று சேரணும், கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கும் சென்று சேரணுங்கிறது. அதை பூரா இத்தனை 60 ஆண்டு காலமாக இருந்த திமுகவோ அதிமுகவோ பிரதானமான கட்சிகள்னு சொல்லப்பட்டாலும் இது செயல்பாடுகள் எல்லாம் அவங்க கொள்கை அளவில் இருந்துச்சு அவங்களுக்கு. ம். செயல்பாட்டுக்கு அளவுக்கு அவங்களுக்கு வரல. இன்னைக்கு செயல்பாட்டுக்கு இன்னைக்கு வந்து 60-65 நாள் தான் ஆகுது இந்த ஆட்சி அமைஞ்சு. ம். அப்போ இந்த 60 ஆண்டு காலமாக அவர்கள் வச்ச கோரிக்கையை விட இந்த 65 நாள்ல இந்த வந்தக்கூடிய மாற்றங்கள், இவங்க போகக்கூடிய திசைவெளி போக்க பார்த்து, அதனால தான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே வந்து ஆட்சியில் போய் இந்த ஆட்சியில் நம்ம பங்கெடுத்துக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்குங்கிற அளவுக்கு அவங்க மனசுல தோன்று இருக்குன்னா, ம். மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுடைய தலைமையினால தாவேகா அரசு நம்பிக்கையை நாளுக்கு நாள் அதிகமா பெற்றுட்டு வரதுக்கு உண்டான அடையாளம். ம். அதோட வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து இன்னைக்கு அவங்க ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஆமா. 2 எம்எல்ஏ வச்சிருக்கீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரி மினிஸ்டர் சபை வாங்கிட்டாங்க. வச்சிருக்காங்க. இவர் வந்து நம்ம 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கு உண்டான அறிக்கைகள் வருது அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கையை படித்தோம்னா ரொம்ப தெளிவாக பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையினுடைய காரணம் என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறது முதல் கொண்டு ரொம்ப தீர்க்கமாக ஆராய்ந்து அறிக்கை விளக்கூடியவங்க. சும்மா வந்து ஒரு நாம் கே வாஸ்க்காக வந்து ஓ இந்த பிரச்சனை இருக்கா, நம்மளும் ஒரு அட்டெண்டன்ஸ் போடலாம், இதை பற்றி அறிக்கை கொடுத்தீங்களான்னு கேட்பாங்களே, அதுக்காக நம்மளும் ஒரு அறிக்கை கொடுக்குறோங்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் வராது. மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கை வந்து மக்கள் கிட்ட உண்மையாலுமே ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அறிக்கையை படிக்கலாம். அந்த அளவு, ஏன்னா அவங்க அதனுடைய புரிதலோட அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்கிறது முதல் கொண்டு அவங்க கொடுப்பாங்க. ஓகே. வெறும் குற்றம் சொல்றது மட்டும் அவங்களுடைய இதா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கட்சிகளும் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கா இருக்கக்கூடிய அரசாங்கத்துல நம்மளும் ஒரு மந்திரி பதவி இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு யார் வேணா எதிர்பார்ப்பாங்க. ஓ, ஆசைப்படுறாங்க மாதிரி தெரியுதா? யாருக்கு இல்ல சார், நான் தான் சொன்னேன், கம்யூனிஸ்டுகள் வீரபாண்டியன் ஐயாவே இந்த மாதிரி வார்த்தை பேசும்போது யாருக்கு இருக்காதா? ஆனா டாக்டர் திருமாவளவனுடைய கருத்து தான் ரொம்ப முக்கியம். அவர் நாங்க என்னதான் அமைச்சரவையில பங்கெடுத்தாலும் நாளைக்கே வேண்டானாலும் வெளியே வந்துருவோம். அதுதானே அப்படின்ற- ஜனநாயகம். அதுல ஒன்றும் எனக்கும் மாற்று இல்ல, கருத்து இல்ல. அவரு கொஞ்சம் ஒரு குழப்பமாவே நட்பாவோடும் இருக்கும். திமுகவும் தாவேகாவும் ஒண்ணு சேரணும், அதாவது தேசிய அளவுல. இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் எதுக்காக சொல்றாரு? அதே போல அந்த சமூக நீதி துறைன்னு அமைச்சர், அது பொறுப்பு அவர் தான் வாங்கியிருக்காரு விசிகாவுக்கு. அது இல்ல பழைய பேரே வச்சிருங்க அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய அந்த மாறுதல்கள்லாம் ஏன் ஏற்படுது? இப்ப வந்து முதல்ல அவரு திமுகவை வந்து கொஞ்சம் அந்த பழைய தோழமை காரணமா வச்சு கொஞ்சம் ஒரு ரொம்ப டிஃபெண்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாரு. ம். இப்ப சமீபமாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் தெளிவா கேட்கிறாரு, நீங்க ஏன் தோத்து போனீங்கங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? ம். கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டதுங்கிற மாதிரி, கம்யூனிஸ்டுகளுக்கு 6ல இருந்து 5ல குறைச்சிங்க, கூட்டணி கட்சி எப்படி நடத்தி, நான் இதை உங்களை விமர்சனம் பண்றதுக்காக சொல்லல, உங்களுடைய சிந்தனைக்காக சொல்றேன்னு அப்படியே போட்டு விட்டாரு அதை. ம். ம். நம்ம இதை பல தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த கூட்டணி வந்து இன்டாக்ட்னு காலையில் பல்லு விளக்குற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இன்டாக்ட்லாம் கிடையாது. ம். இது வந்து வெற்றி பெற வரைக்கும் ஓடும், தோல்வின்னு வந்துச்சுன்னா எல்லாமே பிச்சுக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அதுதான் இப்போ நடந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட இணைஞ்சு போறதுக்காக பேசுறாருங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சரி. தெளிவாகவே இருக்காரு. தாவேகா அரசாங்கத்தில் ம். நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். இப்ப தாவேகா அரசாங்கத்துல பங்கெடுத்திருக்கிறனால எப்ப வேணாலும் நம்ம வெளியே வரலாம்னு சொல்றது ஒரு ஜனநாயக பேச்சு தான். அது ம். ஒன்றும் ஒரு முரண்பட்ட கருத்து இல்லை. ஆனா தாவேகா அரசாங்கத்துல இருந்துகிட்டே நாங்க திமுக கூட கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்றதுதான் முரண்பாடு. ம். அது முதல்ல ஆரம்பத்துல அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு. இப்ப சமீப காலமாக, ஏன்னா இப்ப அவர் என்ன ஒரு படி மேல போய் கேட்கிறாருன்னா, பேனாக்கு சில வைப்பன்னு வச்சா உடைப்பன்னு சொல்றீங்க, போய் பார்த்து நீங்க கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கீங்க. ம். நாங்க வந்து எங்கனால ஒரு கூட்டணி வந்து குலைஞ்சிடக்கூடாது, உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எவ்வளவு தூரம் போராடணும். அப்ப வந்து எங்களை எல்லாம் வந்து நான் உங்களுக்கு எதிரியாகி நட்பு பாராட்ட விட்டேனே. தெரியல, நான் உங்களுக்கு எதிரி. இன்னைக்கு அவர் சீமான் அண்ணன் அவர்கள் தான் சொல்றாரு இவரு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த பேனா சிலையும் வைக்கல, அண்ணன் சீமான் உடைக்கவும் போல, இதெல்லாம் நடக்கவே இல்ல. நடக்கல, இருந்தாலும் அவருடைய ஆனாலும் அது ஆதங்கம் அந்த ஆள் மனதுல அது இருக்கு அவருக்கு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க, உங்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்க உடனே பார்த்து கொஞ்சம் குழாவுறீங்க. நாங்க வந்து கூட்டணி தர்மத்துக்காக எவ்வளவு விட்டு கொடுத்து போயிருக்கிறோம், எவ்வளவு அவப்பெயர்கள் வாங்கியிருக்கிறோம், ம். உங்களுக்காக கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு முட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்க பண்ணுறதுல பூரா அவங்க தான் வந்து முன்னாடி நின்று காப்பாத்துனது ம். திமுக அரசாங்கத்தை. அப்ப இன்னைக்கு நாங்க ஆகாதவங்கள ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு அப்பயே சொல்றாரு, ஜூலை 1ஆம் தேதி மீட்டிங் நடந்துச்சு, கூட்டணின்னு அமைஞ்சாங்கன்னா கட்டாயம் நாங்க அந்த கூட்டணியில இருப்போம்
ம். 5 வருஷம் எங்க சப்போர்ட் தொடரும்லாம் தெளிவா சொல்லிட்டார். ம். அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, நாங்க இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கறனாலே எல்லாத்தையும் பொறுத்துக்க மாட்டோம். இது யாருமே சொல்றது தானே. ஓகே. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா ம். எங்க வந்து அவர்கிட்ட எனக்கு பெரிய முரண்பாடு வருதுன்னா, ம். இந்த சமூக நீதித்துறை அமைச்சர்ங்கிற பேரை வந்து மறுபடியும் ஆதி திராவிடர் நலத்துறையினே வைங்க ம். அப்படின்னு அந்த பேச்சு பேசுறது வந்து என்னால ஏத்துக்க முடியல. ம். காரணம் என்ன அப்படின்னு இல்ல கேட்டீங்கன்னா, ரவிக்குமார் அதை கேக்குறாரு, எம்பி ரவிக்குமார். இல்ல வன்னியரசு கேட்டதா இல்ல அந்த இல்ல பேச்சிலே சொல்றாரு. வன்னியரசு அதை இல்ல இது பேர் சரிதான்னு ரவிக்குமாருக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. திரு அவர் வெளியே திருமாவளவன் சொன்னாரு. ரவிக்குமார் கருத்தை எடுத்து அப்படியே கொண்டு போய் இவர் வன்னியரசு இந்த மாதிரி கேட்கிறாரு, எங்களுக்கும் அதுல உடன்பாடு உண்டு அப்படிங்கிறார். நமக்கு என்ன கேள்வின்னா, இப்போ அவர் விளக்கம் கொடுக்குறார். அதுல என்னன்னா, இது வந்து பட்டியல் இனங்கிறது ஒரு 74 சாதிகள் இருந்தது. அப்புறம் சில பேர் வெளியே இது வேணான்ட்டாங்க. சில பேர் வந்து ஒன்றிணைஞ்சிட்டாங்க. அதுல ரவிக்குமார் பேர்லாம் சொல்றார். அதுல ஒரு 6-7 பேர் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இப்ப மீதி வந்து 60 சாதி தான் இருக்கு. ம். என்ன பேர் என்ன ஏதுன்னு கூட வராது. ஆனா ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, இந்த பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்ட ஒரு 2-3 சாதிக்காரங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த சமூக நீதி போய் சேரலங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குதுன்னு சொல்றார். ம். ம். அடுத்தது இவர் என்ன சொல்றாருனாக்கா, அவரு அந்த பறையர் மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட காலத்திலேயே அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது வந்து இவங்களும் வந்து திராவிடர்கள், ஆதி திராவிடர்கள்னு இது வந்ததுக்கு அப்புறம் அப்பயே வந்து சாதி திராவிட இந்துக்கள் எல்லாம் வந்து குரல் எழுப்புனாங்க. ம். நம்ம வந்து நாங்களும் வந்து திராவிடர்கள், நீங்களும் திராவிடர்களா அப்படிங்கிற மாதிரி பிராமணர் அல்லாத சாதி இந்துக்கள்ங்கிறார். அப்ப அவருடைய வகைப்படுத்தலே என்னன்னா, பிராமணர்கள் ஆரியர்கள், மற்றவர்கள்லாம் திராவிடர்கள்ங்கிற ஒரு வகைப்படுத்துறாரு. அந்த திராவிடர்களுக்குள்ளார பட்டியலின திராவிடர்களுக்கும் சாதி திராவிடர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்றார். எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா, இவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை தலைவர் யாரு? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ம். அந்த மேடை பேச்சிலே பேசும்போது சொல்றாரு, நாங்க அம்பேத்கர் அவர்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவர்கள் நாங்கள் மட்டும்தாங்கிறார். அப்போ அம்பேத்கர் இதை பத்தி என்ன பேசுறார்? ஆரிய படையெடுப்புங்கிறது ஒன்னே கட்டுக்கதைங்கிறாரு அம்பேத்கர். ம். இது ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவை பத்தி ஆராயும் போது இண்டோலஜிஸ்ட் வந்து அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய நெரேட்டிவை செட் பண்றதுக்கு இந்த நெரேட்டிவை காயின் பண்ணிக்கிட்டாங்க. ம். ஆரியருங்கிறதே கிடையாது. அவர் என்ன ஒரு படி மேல போய் சொல்றாருன்னா, பிராமணர்கள் ஆரியர்கள்னா அன்டச்சபிள்ஸும் ஆரியர்கள் தான். இப்ப இந்த அன்டச்சபிள்ஸ்னா என்னங்கிறதெல்லாம் அந்த மேடையில அண்ணன் திருமாவளவன் விளக்கம் கொடுக்குறார். அவரே என்ன சொல்றாரு அம்பேத்கர் அவர்கள், பிராமணர்கள் ஆரியர்னு சொன்னீங்கன்னா நாமளும் ஆரியர்கள் தான், பிராமணர்களை திராவிடர்கள்னு சொன்னீங்கன்னா நம்மளும் திராவிடர்கள் தான். அப்ப பிராமணர்கள் வேற நம்ம வேறங்கிறது இல்ல, இனமே வேற, எல்லாம் ஒரே இனம்ங்கிறார். ம். ஆனா அண்ணன் திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றாரு, திராவிடருங்கிறது ஒரு இனம், ஆரியதற்கு எதிரான ஒரு இனம்னு, ஆரிய இனம் திராவிட இனம்னு அமைக்கிறார். ம். அப்போ எந்த இடத்துல சார் நீங்க அம்பேத்கரை முழுமையா உள்வாங்கி இருக்கீங்கிற கேள்வி நம்ம கிட்ட வருது இல்ல. ஓகே. அப்ப எந்த இடத்துல நீங்க அப்போ இது அரசியலுக்காக பயன்படுத்துறீங்களா? முழுமையான அம்பேத்கர் சொன்ன புரிதலை ஏன் வந்து உள்ளார போக மாட்டேங்கிறீங்க? அவர் எல்லாருமே ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான்றாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஆந்த்ரோபோமெட்ரிக்கை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா கூட ஆரியத்துக்கும் இவங்க சொல்லக்கூடிய சோகால் திராவிடத்துக்கும் வித்தியாசமே இல்லை, எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணீங்களாலும் ஒன்னா தான் இருக்குதுன்றார். ம். அதே மாதிரி அவர் வேதம் படிக்கிறார். யாரு? அம்பேத்கர் அவர்கள் ரிக்வேதத்தை படிச்சு அதுல இருந்து வந்த விளக்கங்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஆரிய படையெடுப்புன்னு ஒண்ணு இருக்கிறதே கிடையாதுங்கிறது அவர் வேத காலத்துல இருந்து எடுத்து வேதங்களை அடிப்படையா வச்சு சான்றுகளோட எழுதியிருக்கார். அப்ப ஏன் அண்ணன் திருமாவளவன் வந்து இன்னும் வந்து ஆரியம் வெர்சஸ் திராவிடம்னு பண்றாரு, திராவிடத்தை இனம்ங்கிறாரு? அப்ப வந்து இப்ப அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் ஒரு மேடையில ஏத்தணும். ம். ஏத்துனா தான் நமக்கு இந்த திராவிடங்கிறது இனமா இடமா என்ன ஏதுங்கிறது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். சரி சரி. அப்போ இந்த இடத்துல என்னன்னு எனக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட பெரிய நெருடல் இருக்கு. நீங்க முழுமையாக அண்ணல் அம்பேத்கரை உள்வாங்கிக்கிட்டவர்னு சொல்லும் போது அம்பேத்கரனுடைய வார்த்தைகளுக்கு நேர் எதிரா நீங்க பேசுறீங்க. இல்ல சார், அந்த பேர் பழைய பேரா இருந்தாவே எல்லாருக்கும் அது பயன்பாட்டு சொல்லுது. இன்னொன்னு அது எல்லா சமூகத்தையும் உள்ளடக்குது. சிலரை பிரிச்சிரும் போல தெரியுது இந்த பேர் வைக்கிறதுனால அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரவிக்குமார். இல்ல இப்ப நம்ம இதுவரைக்கும் நான் சொன்னது வந்து இந்த திராவிடம் ஆரியம்ங்கிறதுக்கான வித்தியாசம். நான் அந்த இப்ப பேர் நீங்க சமூக நீதின்னு வாங்க. சார், சமூக நீதி சமத்துவன்றது தான் இவங்க எல்லாருடைய வேண்டுகோளும், அதுதான் தேவை. Correct. அதுக்காக தான் இவங்க எல்லாம் போராடுறாங்க. அதுக்காக தான் அப்ப சரியான பேர் தானே இது. இப்போ அதே மேடையில அண்ணன் திருமாவளவன் என்ன பேசுறாரு, நம்ம வந்து சாதி ஒழிப்புக்கானவர்கள். ம். நானும் அதே மாதிரி தான். ஆமா. நான் வள்ளலாரனுடைய கொள்கையை பிட் பண்ற ஆளு, சாதியும் மதமும் சமயமும் பொய் அப்படிங்கிற ஆள். ம். அப்போ அவரே அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு, சாதி ஒழிப்பை பேசுறவன் சாதி பெருமையும் பேசுறது தப்பு, சாதி சிறுமை பேசுறதும் தப்புன்னு அதே மேடையில பேசுறாரு. அது 100க்கு 100 எனக்கு உடன்பாடு உண்டு. அப்படி சொல்லக்கூடிய நீங்க
ஆதி திராவிடர் நலத்துறையை நீங்க ஏன் பேரை மாத்துறீங்கன்னு ஏன் கேக்குறீங்க? அப்போ இந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கு உள்ளார பல 60 சாதிகள் இருக்கு. அதுல 3-4 சாதிகள் தான் இந்த ரிசர்வேஷன் மாதிரி சில இதெல்லாம் அனுகூலம் இருக்கு, விமர்சனம் இருக்கு, நீங்களே சொல்றீங்க. அப்ப அந்த பட்டியலினத்துக்குள்ளாரியே சமூக நீதி இருக்கா இப்போ? இல்ல இல்ல, கிடைக்கல. கிடைக்கல. அப்ப அந்த 60 பேர்த்துக்கு உண்டான சமூக நீதி அந்த ஸ்கெடியூல் லிஸ்டுக்குள்ளார இருக்கக்கூடிய சாதிகளுக்கே சமூக நீதினா என்ன? அனைவருக்கும் உண்டான சமத்துவமான பங்கீடு வேணுங்கிறது தானே சமூக நீதி. அப்போ இந்த பட்டியலினத்துக்குள்ளாரே சமூக நீதி இல்லையே. அப்போ தேர்தலுக்கு இந்த மந்திரி சபை ஒதுக்குறதுக்கு முன்னாடி அவரே அதே ஸ்டேஜ்ல பேசுறாரு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயத்துறை வேணும்னாலும் எடுத்துக்கங்க, தொழிலாளர் துறை வேணும்னாலும் எடுத்துக்கங்க, உயர்கல்வித்துறை வேணும்னாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்கன்றார். இப்ப கடைசியில் என்ன சொல்றாரு? எங்களுக்கு வந்து ஆதி திராவிடர் நலத்துறை தான் கொடுக்கணுமா? அப்போ நீங்க சாதி உயர்வு பேசுறதும் தப்பு, தாழ்வு பேசுறதும் தப்புங்கும் போது நீங்களே வந்து எங்களுக்கு நீங்க ஆதி திராவிடர் நலத்துறை தான் கொடுக்கணுமானா அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சம் வெளிப்படையா பேசிடுவோம். வேற எதையாவது எதிர்பார்க்கிறாரா? வேற ஏதேனும் தேவை இருக்குதா? புதுசா ஏதேனும் இப்ப வருங்கால தேவைகள், அதாவது உள்ளாட்சி தேர்தல் வருது அல்லது வேற ஏதாவது வாரியம் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு டிமாண்ட் கிரியேட்காக இந்த இதெல்லாம் தேவையா இருக்கா அவர் பேசுறதுக்கு? எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அந்த டிமாண்ட் இருக்கும். இல்லாமலாம் வந்து யாருமே எந்த கட்சியும் போய் அவங்களுக்கு வந்து நாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஆதரிக்கிறோம்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. எல்லா கட்சியிலயும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை நம்ம தப்பு சொல்லல. நம்ம சொல்றது என்னன்னா, நீங்களே வந்து எங்க ஆதி திராவிடர் நலத்துறை தானா எங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கும்போது நீங்க அந்த துறையை எப்படி பாக்குறீங்க? ஒரு தாழ்வா பாக்குறாங்க. அப்போ சாதி பெருமை பேசுறதும் தப்பு, சாதி சிறுமை பேசுறதும் தப்புன்னு சொல்ற நீங்க அதையே நீங்க சிறுமையா அந்த துறையை பாக்குறீங்கன்னா உங்களுடைய பார்வையை மாறணுமா இல்லையா? உங்களுடைய பார்வையா நான் சொல்லிட்டேன்னு இல்லை, நான் பொதுவா சொல்றேன். ஆனால் அண்ணன் வன்னியரசு அப்படி பார்க்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட நிறைய பழகி இருக்கேன். நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல இன்னைக்கு அருமையா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு. வன்னியரசு அண்ணனை பொறுத்தவரை எனக்கு தெரியும் இந்த துறைக்கு அவர் அமைச்சர் சால பொருத்தம். நல்ல இது மதேஷ். எனக்கு தேர்தலுக்கு முன்னாடி எனக்கும் வன்னியரசுக்கும் விவாதத்துல எல்லாம் கடுமையான வாக்குவாதம்லாம் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அவர் அமைச்சரா பார்க்கும்போது அவருடைய வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து லேட் ஹவர்ஸ்ல கூட ஒர்க் பண்றாரு. சுத்துன்னு சுத்துறாரு. இப்ப நம்ம கேக்குற கேள்வி என்ன? ஒரு அமைச்சர் ரூமுக்குள்ள 50-100 பேர் எல்லாம் ஒண்ணா இருக்க முடியாது. எல்லாரும் உள்ள விடுறாரு. ஷெட்யூல் ட்ரைப்ஸே வர முடியாத இடத்துல இன்னைக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இப்போ ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குன்னு நமக்கு எப்போ மதேஷ் தெரியும்? சேஷன்கிற ஒருத்தர் வந்து அந்த பதவியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான். அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த கமிஷனருடைய பவர் கீர் மாத்தினாங்களா? இல்ல, கிடையாது. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு வன்னியரசு ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது இந்த அமைச்சரவையை கையில வச்சுக்கிட்டு எல்லா துறையிலையும் வந்து ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட முடியாதான் என்ன? இன்னைக்கு இந்த சமூக நீதித்துறையை வச்சு நம்மளே பல தடவை பேசியிருக்கிறோம். இந்த திமுக ஆட்சி காலத்துல இதுக்கு உண்டான நிதியை எடுத்தெல்லாம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்கிறது ஆர்டிஐல போட்டு வெளியே வந்ததெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பணங்களை அது திட்டங்களுக்கான செலவுகளை சரியா செய்யாம அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி அந்த பணம் செலவு பண்ணாதனால மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். குறிப்பிட்ட அந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஃபண்ட் ரிட்டர்ன் போச்சு. பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பெரிய அளவுக்கு போகுது. அதே மாதிரி இந்த துறைக்கு உண்டான பணத்தை எடுத்து வேறு துறைக்கு செலவு பண்ணாங்க, வேற துறைக்கு செலவு பண்றாங்க. அப்போ இந்த துறையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அண்ணன் திருமாவளவனோ அவர்களுடைய அறிவுரையின்படி அண்ணன் வன்னியரசோ செய்யறதுக்கு கொஞ்சம் நஞ்சமா இருக்குது. இந்த துறையில நிறைய இருக்கு, எத்தனையோ இருக்குல்ல சார். அப்ப நீங்களே சொல்றீங்க இந்த 60 பட்டியலினத்துக்குள்ளார அத்தனையும் வந்து சமூக நீதி சரியா போய் சேரலன்றீங்க. அதை செய்யறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில அரசியல் தலைவர்களுடைய ஸ்பீச்சை வந்து ரொம்ப விரும்பி கேட்போம். நிறைய மெட்டீரியல் எடுக்க முடியும், நிறைய சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது திருமாவளவன் ஆமா ப்ரொஃபசர் மாதிரி பேசுவார். வகுப்பறையில ஒரு கிளாஸ் எடுக்கும்போது எப்படியோ அவர் எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கையை படிச்சா எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கலாமோ அந்த மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறாருன்னா தெளிவா எடுத்து சொல்லுவார். அவருக்குள்ள ஏன் ஒரு மனக்குழப்பமோ ஏதோ ஒரு தடுமாற்றமோ இருக்கு தெரியல. அது இவர் மேல வந்து அதிகமான குற்றச்சாட்டுகளை வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து அவர் கொஞ்சம் காயப்பட்டிருக்காரோன்னு நான் பாக்குறேன். இல்ல பெரும்பாலும் இதெல்லாம் அவங்க கடந்து போகணும். ஆமா, கடந்து போகணும். இன்னொன்னு அவர் அதை பெருசா கண்டுக்கிற தலைவரும் கிடையாது, தலைவரும் இல்ல. ஆனா இவரே கேள்வியும் கேட்டு இவரே அதுக்கு பதிலும் சொல்லிக்கிறார். அதை விட்டுட்டு போங்கன்றேன். கடந்து வாங்க, கடப்பது தானே, கடந்த காலத்தை கடந்து வாங்க நிகழ்வுகளுக்கு. இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்? அப்ப இந்த சமூக நீதித்துறைங்கிற பெயர் மாற்றம் எல்லா கட்சிகளும் பேரளவுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க சார். எல்லாம் மேடையில சமூக நீதின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க.
இன்னைக்கு அந்த சமூக நீதித்துறையினுடைய அமைச்சரா உங்க கட்சிக்கு அது வரும்போது சாதாரண விஷயமா? அது எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? அத வந்து எங்களுக்கு நீங்க ஆதி திராவிடர் நலத்துறையினே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது வந்து எனக்கு ஏற்புடையது இல்ல. அதை சொல்லிட்டும் அவரே என்ன சொல்றாரு, இது நம்மளுடைய இது தமிழக தாவேக அரசாங்கம், அவங்க என்ன பண்றாங்களோ அதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. பட் இது ஒரு தேவையற்ற விவாதம். தேவையற்ற விவாதம் தான் இது. அப்ப Okay. அப்ப இப்ப என்ன நம்மளே கேள்வி கேட்க வரோம், நீங்க வந்து அண்ணல் அம்பேத்கரை வந்து உள்வாங்குனீங்களா? அப்ப நீங்களே வந்து ஆதி திராவிடர் நலத்துறையை எந்த மாதிரி பாக்குறீங்க? மத்த இலாக்காக்கும் இதுக்கும் வேறுபாடா பாக்குறீங்களா? திருமாவளவனை பார்த்து அம்பேத்கர் உள்வாங்கினான்னு நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அவர் இங்க இருக்கிற ஒரு அம்பேத்கர் மாதிரி தான் நான், என்ன அவர் நல்ல உள்வாங்கின ஒரு நமக்கு தலைவர். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அம்பேத்கர் அவர்கள் ஆரிய படையெடுப்பே இல்லங்கிறாரு. பிராமணர்களை ஆரியன்னு சொன்னீங்கன்னா அன்டச்சபிள்ஸும் ஆரியன் தாங்கிறார். பிராமணர்களை திராவிடர்கள்னு சொன்னீங்கன்னா அன்டச்சபிள்ஸும் திராவிடர்கள் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் ஏன் அண்ணன் திருமாவளவன்களுக்கு அது அந்த அவ்வளவு பெரிய குழப்பம்? இது வந்து திராவிட இயக்கமே வந்து ஆரியத்துக்கு எதிரான இனம்னு ஏன் கட்டமைக்கிறார்? அது திராவிட ஆரிய போர்ன்றதே ஒரு அரசியல் போருக்காக பயன்படுத்தப்படுற ஒண்ணாதான் நான் பாக்குறேன். அப்ப அதனாலதான் நான் கேட்டேன், இது உண்மையா இல்ல அரசியலுக்காக பயன்படுத்துறீங்களா அம்பேத்கர்ங்கிறத? அதனாலதான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன். பாமக ஒரு வேளை ரொம்ப நெருக்கம் காட்டுது, ரொம்ப தீவிரமா. அதுவும் அமைச்சர் வெளியே போய் நின்னுக்கிட்டு கூட்டு போறாரு உள்ள. அமைச்சர் வெளியே போய் கூட்டுறது இல்ல, அங்க உட்கார்ந்து பேசும்போது அவர் அமைச்சர் சீட்ல ஐயா புஷி ஆனந்த் உட்காராம பக்கத்துல சேர்ல வந்து உட்கார்ந்துக்கிறாரு. இவர் போய் சார் நீங்க அமைச்சர் சீட்ல உட்காருங்க, அவர் போய் உட்கார வைக்க வேண்டியது. இந்த நெருக்கம் கூட ஏதேனும் இவருக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கலாமோ? இல்ல அந்த மாதிரி வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து தாவேக்காவும் ஆரம்பத்திலேயே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அற்ற கட்சிகள்ட்ட இருந்து தான் எங்களுக்கு வந்து ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்து தான் வந்து இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு மனநிலையில இருக்கக்கூடிய கட்சிகள்ட்ட இருந்து தான் இவங்க ஆதரவே தாவேக்கா வாங்குறாங்க. இல்லைன்னா வந்து அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட சொல்லி இருந்து ஒரு மினிஸ்டர் கொடுக்குறோம்னா அவங்க ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்களா? தாராளமா கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு சொன்னாலும் அவங்க வரதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஏன்னா சார் அதாவது 2 கம்யூனிஸ்ட் விசிகா இவங்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல்கள், தினம் ஒரு கருத்து மோதல்கள் இருக்குது. கருத்து மோதல்னா மோதலா இல்ல, ஒரு எதிர்கருத்தா இருக்குதுல்ல, அது ஒரு சிக்கலா ஏதேனும் ஃபேஸ் பண்றாங்களோ ஒருவேளை? அதுதான் முதல் கேள்வியை நான் கேட்டேன். இல்ல அது அத ஒரு தயக்கமா பாக்குறாங்களா தாவேகா? இல்ல அது பார்க்கணுங்கிற திரு அவசியம் விஜயோ ஆதவர்ஜனாவோ புஷியோ என்னப்பா இது இவங்க கூட்டு வச்சா இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டு இல்ல உட்காந்துருக்காங்க. அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்னைக்கு தான் தாவேகா பாக்குறாங்களா என்ன? சரி, ஆரம்பத்துல இருந்தே அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தீங்க தானே. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போதே கம்யூனிஸ்டுகள் கேட்டாங்களே, என்ன ஸ்டாலின் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்களே. இதை விட ஒரு கடுமையான விமர்சனம் வேணுமா? இல்ல சார், ஐயுஎம்எல் காங்கிரஸ் சைலண்டா போயிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை வந்து ஏதாவது ஒரு எதிர்கருத்தை சொல்லிட்டே இருக்காங்க இந்த அரசாங்கத்தின் மீதான எதிர்கருத்து. அதுக்கு தயக்கப்படுறாங்களோ ஒருவேளை தாவேக்கா? அதனாலதான் பாமக கிட்ட கொஞ்சம் பாமக நெருங்குற பாமகவை கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்குறாங்களோ அப்படின்ற. இல்ல ஒரு அரசாங்கமா இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு நீங்க வந்து சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் போது அன்புமணி ராமதாஸ் பாராட்டுறத வந்து இல்ல நீங்க எங்களை பாராட்டாதீங்கன்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? ஒரு அரசாங்கம் எல்லாத்துக்கும் மாணவர்கள் தானே. ஒரு நீர்வளத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்த பியூரோகிரசியும் உட்கார வைங்க, நான் வந்து பேசணும்ன்றார், உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. என்ன காரணம்னா இருங்க, ஐயா ஸ்டாலினோ ஐயா எடப்பாடியோ அவங்க எதிர்கட்சி, நாங்க வந்து அடுத்து வந்து நாங்க கனிம வளத்துறையில பேசணும், எல்லாரையும் உங்க பியூரோகிரசி மொத்தத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு பிரபு கிட்ட சொன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அது வந்து அது எப்படி நடக்கும்? சாத்தியமா? ஆனா பாமகவுக்கு இதெல்லாம் நடக்குதே வேகமா டிவிகேல. இல்ல டிவி நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நான் டிவிக்கே இந்த மேகதாது ரெசல்யூஷன் கொண்டு வரும்போது யார் கொடுத்த ஐடியாவை வந்து இன்செர்ட் பண்ணாங்க? திமுக கொடுத்தது. திமுக நடுவர் மன்றம் அமைக்கணும், இந்த திமுக கொடுத்தது. திமுக கொடுத்தது சார். திமுக கொடுக்கிற அறிவுரையா இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க சார். அவ்வளவு ஓப்பனா இருக்காங்க சார். அப்ப எந்த கட்சின்னு அவங்க பாக்குறது இல்லை. ஏன்னா நீங்க அரசியல் ரீதியா எதிர் நிலைமைங்கிறது வேற. இப்ப இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கம்ங்கிறது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களும் ஓட்டு போடாதவங்க, சாதகமா இருக்கக்கூடிய கட்சி பாதகமா இருக்கக்கூடிய கட்சி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா விஜய் தானே. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு உண்டான, ஏன்னா அதனாலதான் ஏற்கனவே சொன்ன, ஒரு பிரச்சனை குறித்து அறிக்கை வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எப்பயும் பிரச்சனையை பத்தி மட்டும் பேச மாட்டாங்க, கூட வந்து சில சொல்யூஷன்ஸும் கொடுப்பாங்க, தீர்வையும் கொடுக்கறவங்க. அப்போ இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துக்கு பிரச்சனை இருக்கும் போது, இப்ப நாளைக்கு மாதேஷே வந்து ஒரு நல்ல தீர்வை ஒரு பிரச்சனைக்காக கொடுக்கறாருன்னா உங்களையும் உங்களை வரவேற்று கேட்கிற நிலைமையில இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் வந்து ஒரு ஓப்பனா இருக்காங்க. சரி, அப்போ இது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, உடனே வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு இக்கட்டு கொடுக்கறனால பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டு வச்சு இவங்களுக்கு செக்மேட் வைக்கிறாங்களாங்கிறது இல்ல. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உங்களால ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியும், நான் உங்க அபிஷியல்ஸோட பேசணும், நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சஜஷன்ஸ் வச்சிருக்கேன், ஐடியா வச்சிருக்கேன்னா தாராளமா யாரா இருந்தாலும் கூப்பிட்டு கொடுக்கலாம். அதுல தப்பே இல்ல.
இந்த மாதிரி எதிர் அணியில இருந்தவங்க ம். அதிமுக கூட்டணியில அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேண்டான்னு சொல்லி கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெருந்தன்மை என்னன்னா பிரச்சனைகளுக்கு நாங்க தீர்வு சொல்றோம். தாவேக்காவுடைய பெருந்தன்மை என்னன்னா அப்படி நீங்க எதிரணியில இருந்து சொன்னீங்களாலும் வாங்க உங்களுடைய கருத்தை கேட்கிறோங்கிறது. இது எவ்வளவு பெரிய நாகரிகமான ஒரு வெளிப்படையான அரசியல் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஒவ்வொருத்தரும் வரவேற்கக்கூடிய விஷயம் இல்லையா மாதேஷ்? சரி. இதை எங்கேயாவது நம்ம முன்காலத்துல பார்த்திருக்கிறோமா நம்ம? இல்லையே. ம். அப்ப இதெல்லாம் வரவேற்கக்கூடிய சூழல்னு பாக்குறேன். ஓகே. அப்படிதான் நான் என்னுடைய பார்வையில் அப்படிதான் படுது. ம், ம். திமுகவும் தாவேக்காவும் தேசிய அளவுல ஒன்று சேரணும் அப்படின்றாரு. அந்த அவரு- ஆசை நிறைவேறுமா? காங்கிரஸும் ஏறக்குறைய அதுக்கு அவங்களும் அது வரவேற்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இது காங்கிரஸ் தலைமையினால இந்தியா கூட்டணி. சரி. இப்ப இந்த இந்தியா கூட்டணிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வலுவற்ற கூட்டணி தான். ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இங்க மட்டும் தான் இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கும். மத்த இல்ல ஸ்டேட்ல இங்க கிடையாது. இங்க கூட இந்தியா கூட்டணி கிடையாது மாதேஷ். ஆ. இங்க வந்து இருந்தது எஸ்பிஏ, செக்குலர் ப்ராக்ரசிவ் அலையன்ஸ், ஆ. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அவ்வளவுதான். இந்தியாங்கிற கூட்டணி எல்லாம் இல்ல. இந்தியாங்கிற கூட்டணி ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான். சரி. மத்தியில தேர்தலுக்கு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுக்கு ஒரு காங்கிரஸ்னுடைய தலைமையை ஏற்று அதுக்கு கீழே தலைமைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் அவங்க தான் பெரிய பார்ட்டி. ம். அவங்களுடைய ஒரு தலைமையில ஒருங்கிணைப்பு, அத்தனையும் ஒருங்கிணைப்பு பண்ணுன்றாங்க. ம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தமிழகத்திலும் இந்தியா கிடையாது. அது சென்ட்ரல் எலெக்ஷன் வரும்போது தான் இந்தியா கூட்டணி. ஆசைப்படுறாங்களே இப்ப திமுகவும் தான். அது அவர் அண்ணனே என்ன சொல்றாருன்னா அதையும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தாவேக்காவும் திமுகவும் ஒன்று சேர மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். ம். இருந்தாலும் பாரதிய ஜனதாவை மத்தியில எதிர்க்கிறதுக்காக ஏன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடாது இந்தியா கூட்டணிகளுக்குள்ளாருங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி, என்னுடைய ஒரு பார்வை. ம். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா. சொல்லிட்டே தான் இதை வந்து ஒரு விவாத பொருள் ஆக்கலாங்கிறதுக்காக தான் அவர் வைக்கிறார் கருத்து. இல்ல விவாத பொருள்னால ஒண்ணும் நடக்க போறது இல்லையே. இல்ல இப்போ ம். நீங்க வெத்தலை பாருங்க, பாக்க வைகோ ஷாக் ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு இதை நான் கேட்டதுமே எனக்கு அப்படியே பேர் அதிர்ச்சியா இல்ல இல்ல அவர் அந்த மாதிரிலாம் வந்து ஷாக்க குறைக்க வேண்டியதான். ஷாக்க குறைங்கிற மாதிரி நீங்க ஒன்றும் ஷாக்கே ஆக வேண்டியது இல்லை. ஷாக் எங்க வரும்னா இப்போ நீங்க வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிங்கனாலும் அவர் இந்தியா கூட்டணிக்குள்ளார வரமாட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். என்னன்னா அவங்க பிஜேபியோட அலைன்மெண்ட்ல வந்துகிட்டு இருக்காங்க. அது நடக்காதே. சமீப ஒரு குறுகிய காலத்துக்குள்ளார நடக்கும், நீங்க பாப்பீங்க. ஓ, திமுக பாஜக கூட்டணி வரும். ஏங்க இப்ப நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்செல்லாம் நீங்க ட்ராக் பண்றீங்களா இல்லையா? இவரு ஆர்எஸ் பாரதி நேற்றுக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அப்படிலாம் கிடையாது, நாங்க டீலிமிட்டேஷன் கூட அது என்னன்னு பாப்போம், என்ன வருது டிராஃப்ட் என்ன வருதோ அதை வச்சுதான் முடிவெடுப்போம். இது எங்கேயாவது நாங்க எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரா? டிராஃப்ட் என்ன வருதோ அதை வச்சு முடிவெடுப்போம். டிராஃப்ட்டை வச்சு தான் முடிவெடுக்க முடியும். ஆமா, இப்ப போன தடவை சட்டசபையில் என்னன்னு பேசினாங்க? 50% எல்லா மாநிலங்களுக்கு ஏத்துறோம், எழுத்துல இல்லைனாலும் ஒரு 2 மணி நேரம் கொடுங்க, நாங்க அது வந்து எழுதி உங்களுக்கு உள்ளார இன்சர்ட் பண்ணி கொடுக்குறோன்னு ஐயா அமித்ஷா பாராளுமன்றத்திலே சொன்னாரா இல்லையா? பாராளுமன்றத்திலே அமித்ஷா அவர்கள் சொன்னது தானே. சரி. அப்ப இந்த தடவையும் அதே தான் கொண்டு வர போறாங்க. ம். இப்ப இன்னைக்கு வந்து அது மிஷன் 316, ஏன்னா ஒரு 543 எம்பிக்கள்ல 3 பேர் வேகன்சி இருக்கு. 540. அப்ப நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். அப்ப 540 டிவைடட் பை 3 மல்டிப்ளைடு பை 2ன்னு போட்டீங்கன்னா 360 வேணும். இதை மிஷன் 316 வச்சிருக்காங்க. ஓ, இதுல 354 பேர் ரெடி ஆயிருச்சு, இன்க்ளூடிங் டிஎம்கே. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். எதுல இந்த டீலிமிட்டேஷனுக்கா இல்ல எந்த மசோதாவுக்கு? டீலிமிட்டேஷனுக்கு. டீலிமிட்டேஷன் எவ்வளவு நம்பர்ஸ் வேணும்? 360 வேணும். அதுல திமுகவையும் சேர்த்து அந்த வெஸ்ட் பெங்கால்ல உடைச்சு போய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஆமா ஆமா. ஏன்னா 2/3 இருந்தாதான் ஒரு கட்சியில போய் சேர முடியும். போட்டியா 20. இன்னும் வந்து அவங்க சைட்ல அம்மையார் மம்தா கிட்ட இருக்கக்கூடிய எம்பியை இன்னும் வந்து ஆதரவா வாக்களிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க மகாராஷ்டிரால சரத்பவார் அவர்களுடைய இயக்கம் வந்து இதுக்கு 50% வந்த உடனே அதுக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டும் வருது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து இஷ்யூ பேஸ்டா அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய சப்போர்ட்டும் வருது. ஒரு இண்டிபெண்டன்ட் எம்பி இருக்காரு, அதுவும் வருது. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி நீங்க திமுகவையும் சேர்த்தீங்கன்னா 354 வருது. சரி, இன்னும் ஒரு 6 மட்டும் பத்தல. இதுக்கு மிஷன் 316 பேர் வச்சு பாரதிய ஜனதா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டீலிமிட்டேஷனை பாஸ் பண்றதுக்கு. டீலிமிட்டேஷன் வந்து அவங்க கொண்டு வரதுக்கு. சரி, இது தவறும் இல்ல. இப்ப டீலிமிட்டேஷனை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது எல்லா மாநில முதலமைச்சரையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு மீட்டிங்லாம் பண்ணி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. என்ன தீர்மானம்? முதல்ல அவங்க சொன்னது இன்னும் 25 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. ஆமாம், வரவும் பார்த்துக்கிட்டோம். ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள் 25 வருஷம் தள்ளினாங்க, வாஜ்பாய் அவர்கள் 25 வருஷம் தள்ளினாங்க. இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை 53 வருஷ பிரச்சனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஐயா என்ன சொன்னார்னா இன்னும் ஒரு 25% தள்ளி போடுங்க, வரவும் பார்த்துக்கணும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா இது 1971 சென்சஸ் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் 52 கோடி மக்கள் தொகை.
52 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 543 எம்பியை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் நம்ம. ஆமா இன்னைக்கு சற்று ஏறக்குறைய 138 தாண்டி 140 கோடிக்கு போய்கிட்டு இருக்கோங்கிற ஒரு தரவுகள் வருது. ஆமா ஆமா இப்போ இந்த சர்வே எடுத்தாங்கன்னா, சென்சஸ் எடுத்தாங்கன்னா தான் எக்ஸாக்ட் நம்பர் என்னன்னு தெரியும். ம் நல்லா சொல்லுங்க, அன்னைக்கு வந்து 52 கோடி மக்கள் தொகையை நிர்வகிக்க இருக்கிற எம்பிக்களுடைய எண்ணிக்கை 543. இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு பத்துமா? அப்படியே டபுளா கூட மாறும் இது. அதைத்தான் பத்தாது. அப்போ நம்மளுடைய கோரிக்கை நம்ம தமிழகத்திலிருந்து என்ன வச்சோம், இது முதல் தீர்மானமா வச்சிருந்தாரு, தள்ளி போடுங்கன்னு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ரெண்டாவது தீர்மானம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இன்னைக்கு இருக்க 543ல எங்களுக்கு 39 இருக்கு. ம் அப்ப அதை வகுத்தீங்கன்னா 7.18%. ம் இதே மாதிரி எங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கொடுங்க. அதை எவ்வளவு ஏத்துக்கிறீங்களோ அதுல 7.18 கொடுங்கன்றாங்க. ம் இப்போ நீங்க 50% நீங்க போனீங்கன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் 50% எக்ஸ்ட்ரா பண்றோம்னா, ம் நமக்கு 39ங்கிறது 58 அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 59 கொடுப்பாங்க. 59 எம்பிஸா? 59 எம்பி. அப்ப 7.18ங்கிறது 7.23, ம் ஒரு அரை எம்பி சேர்த்து கிடைக்குன்னு ம், வச்சுக்கீங்களா. சரி சரி. இத வந்து என்ன பிரச்சனை இருக்கு இதுல? ம் எந்த கட்சியுமே இதுல எதிர்க்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது பிரச்சனை எங்கன்னா நார்த் இந்தியாவில் பிரச்சனையாகும். ஓகே. என்னன்னா இன்னைக்கு வந்து லிமிட்டேஷனால தமிழ்நாடு பிரச்சனை இல்லைன்னு இப்ப சப்போர்ட் பண்ணிடுவாங்களா டிஎம்கே? கண்டிப்பா பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு எங்கேயோ ஒன்று ஒரு பவர் கிரிப் வேணும். தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ கிடைச்ச பிடியை விட்டுட்டா தத்தளிக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க, எதையோ ஒன்று கிடைச்சு பிடிச்சி மேலே வந்துட முடியாதுன்னு அந்த சூழ்நிலை, அந்த தத்தளிப்புல திமுக இன்னைக்கு இருக்குது. சரி, அவங்களுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட நெருங்கிறதுக்கு அதீதமான வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்களுடைய பிரதான எதிர்ப்பு அரசியல் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் சார், அது தோத்து போச்சு. இல்லைங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸ்டேஜில் வந்து திருச்சி சிவா அவர்களை வச்சுட்டு மத்திய அமைச்சரில் இன்னும் 6 மாசத்துல ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி வரும். 6 மாசத்துல திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தில் டெல்லியில் அமைச்சராவார்கள்னு யார் பேசுறா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேச சாதாரண ஆள். அவரு அவ்வளோ இதா பேசுறாரு. அதிமுகவை ஒழிச்சிட முடியுமா உங்கனால? அதிமுகவுக்கு பஞ்சாயத்துக்கு போறாரு. பழைய அதிமுக இல்ல, அதனால பாசம் வரும். இன்னைக்கு ரிப்போர்ட்டிங் பாஸ் யாரு? இவர்தான், ஸ்டாலின் தான். அப்ப இந்த ரிப்போர்ட்டிங் பாஸுக்கு நீங்க இதா இருக்கணும். அப்ப பழைய ரிப்போர்ட்டிங் பாஸுக்கு திடீர் பாசம் என்ன? இதனால் வரைக்கும் பாசம் இல்ல. 2009 கட்சி மாறி போய் நின்று நீங்க உதயசூரியன் சின்னத்தில் அதிமுக வந்து ராஜினாமா பண்ணிட்டு உதயசூரியன்ல டிக்கெட் வாங்கி ஜெயிச்சிங்க இடைத்தேர்தல். சார் பங்காளிங்க சார் அவங்க 2 பேரும். அதைத்தான் நானே சொல்ல வரேன். அப்ப இது ஒரு பக்கம். அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அவர் என்ன சொல்றாரு, ஐயா ஸ்டாலினுக்கு மட்டும் கோபம் வந்துருச்சுன்னா இந்த ஆட்சி தாங்காது. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கோபம் வரணும், வரும் வரும் வரும்னு சினிமா டயலாக் பேசுறாருங்க. ராஜேந்திர பாலாஜினுடைய ரிப்போர்ட்டிங் பாஸ் யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே RS பாரதி ஐயாட்ட வாங்க. அவர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த கரூர்ல போயிட்டு கொத்து புரோட்டான்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு அதிமுக காரங்க எங்கிட்ட சொன்னாங்க, உங்களை கொத்து புரோட்டான்னு சொன்னாங்கன்னா நீங்க எங்க கிட்ட இருந்தெல்லாம் எம்எல்ஏக்கள் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க ராஜினாமா பண்ணிட்டு, அவங்களெல்லாம் எச்சில் இலைகள் அப்படின்னு சொல்லுங்கன்றார். அப்போ RS பாரதிக்கு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கறது யாரு? அதிமுக. அப்போ நீங்க அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணையுதுங்கிறது தெரியுதா உங்களுக்கு? இதே அதிமுகவை ஏடிஎம்கே ஏக்கு என்ன சொன்னாங்க இவங்க? அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்க பங்காளிகள் தான், பகையாளிகள் இல்ல. நாங்க திமுக கூட அதிமுக சேரல, என்ன தப்புங்கிறாங்க எல்லாம். திமுக அதிமுக சேரதுலயும் தப்பு இல்லை. ஆனா நீங்க தானே சார் சொன்னீங்க இது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு. அப்ப திமுக அதிமுக பாரதிய ஜனதா ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது தானே. அதைத்தானே வந்து இவங்க வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, நாங்க சேர்ந்தா என்ன தப்பு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு படிக்கு மேல போய் திருச்சி சிவா வந்து டெல்லியில் மந்திரி சபையில் உட்காருவார். சரிங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் நாச்சுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆளுமை இருக்குது, ஐயா விஜய் அவர்களை ஆட்சியை கவிழ்த்திட்டு நீங்கள் ஆட்சிக்கு உட்கார்றதுக்கு ரைட்டு. அப்போ டெல்லியிலையும் மோடி ஐயாவினுடைய ஆட்சியை நீங்கள் கவுத்த போறீங்களா? 22 எம்பியை வச்சுக்கிட்டு டெல்லியிலேயே வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை கவுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பராக்கிரம் மிக்க கட்சியா இது திமுக. அப்போ 6 மாசத்துல வந்து இங்க முதலமைச்சர் ஆவாரு, அங்க வந்து டெல்லியில் அமைச்சர் ஆவாருன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒன்னா மோடி ஐயா அவர்கள் ஆட்சியை கவிழ்த்திட்டு நீங்க ஆட்சியில் அங்க உட்காரணும். அப்ப இது நடக்கும். அது நடக்காது. அப்ப எப்ப நடக்கும்? ஒரே வாய்ப்பு, பிஜேபி உங்களுக்கு உதவி செஞ்சாதான் நடக்கும். அவ்வளவுதான். அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து ஷாக். இப்ப நாளைக்கு திமுக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணின்னா கூட ஐயோ அப்படியானு யாரும் ஷாக் ஆக வேண்டியது இல்லை. அப்ப கூட நம்ம சொல்லலாம் ஷாக்க கோரிங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கக்கூடியது தமிழக அரசியலில். நீங்க வெகு நாட்கள்
விரைவில் எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி தான் இது பிஜேபி திமுக கூட்டணி காலம் கனிந்து கொண்டு இருக்கிறது. கணிது கொண்டு இருக்கிறது. ஓ ஒன்றும் அந்த பழத்தை எப்போ பறிக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. கணிஞ்சிருச்சு. ஓகே. பழத்தை பறிச்சு என்னைக்கு சாப்பிட்றங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. ரைட். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் சார். மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மதேஷ்.